நாட்டில் ஏற்பட்ட மின்தடைக்கு ஒரு குரங்குதான் காரணம் என்கின்றார் மின்சக்தி அமைச்சர். இந்தியா யாழ்ப்பாண விமான சேவையில் இணைய உள்ள புதிய விமானங்கள். யாழில் இளைஞனை கடத்தி 80 லட்சம் ரூபாய் பணத்தை அபகரித்த கும்பல். சட்டவிரோதமாக தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வாதிகார விகாரை இடிக்கப்பட வேண்டும் என்கின்றார் ஸ்ரீதரன். நாடளாவிய ரீதியில் நேற்று மின்சாரம் தடைப்பட்டிருந்தது. பாணந்துறை மின் இணைப்பு துணை மின் நிலையத்தில் குரங்கு ஒன்று மோதியதால் மின்தடை ஏற்பட்டதாக எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்திருந்தார். திடீர் மின்சார தடையின் நிமித்தம் வைத்தியசாலைகள், தொழில் நிலையங்கள் மற்றும் அவசர சேவைகள் என்பன தடைபெற்று மக்கள் பலதரப்பட்ட சிரமங்களுக்கு முகம் கொடுத்துள்ளனர். முன் அறிவிப்பின்றி இவ்வாறு மின்சார தடை விதிக்கப்பட்டமை குறித்து சமூக வலைதளங்களில் பலதரப்பட்ட கருத்துகள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த நிலை மேலும் சில நாட்கள் நீடிக்கப்பட்டிருந்தால் என்னவாகும் என்பது குறித்தும் மக்கள் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்தியாவின் மிகப்பெரிய குறைந்த கட்டண விமான நிறுவனமான இண்டிகோ ஏர்லைன்ஸ் யாழ்ப்பாணத்திற்கு மேலதிக புதிய விமானங்களை இயக்கும் திட்டங்களை அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை இலங்கையின் 2ஆம் நிலை விமான நிலையத்தின் செயற்பாடுகளை விரிவுபடுத்துவதற்கான ஒரு மூலோபாய மாற்றத்தை குறிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை குறித்த விரிவாக்கமானது தென்னிந்தியாவிற்கும் இலங்கையின் வடக்கு மாகாணத்திற்கும் இடையிலான விமான இணைப்பை மேம்படுத்தும் என்றும், நேரடி விமானங்கள் பயணிகளுக்கு மிகவும் வசதியாக மற்றும் நேரத்தை மிகுதப்படுத்தும் பயண வசதியை வழங்கும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. யாழ் நகரில் இளைஞர் ஒருவரை கடத்திச் சென்று 80 லட்சம் ரூபாய் பணம் அபகரிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு போலீசாரினால் கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. வெளிநாடு செல்வதற்கு ஆர்வமாக இருந்த இளைஞன் ஒருவரிடமிருந்து 80 லட்சம் ரூபாய் வரையான பணத்தை வங்கியில் வைப்பிட்டு வங்கி அறிக்கையை நேரடியாக வந்து தமக்கு காட்டுமாறு வெளிநாட்டு முகவர் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதனை நம்பி சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதிக்கு சென்ற இளைஞனை காரில் கடத்தி சென்ற குறித்த குழு இளைஞரின் வங்கிக் கணக்கில் இருந்த 80 லட்சம் ரூபாய் பணத்தை மற்றொருவரின் வங்கிக் கணக்கிற்கு மாற்றிவிட்டு இளைஞனை கோப்பாய் பகுதியில் இறக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட இளைஞர் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்தார். சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் பணம் மாற்றப்பட்ட வங்கிக் கணக்கிற்கு உரித்தான பெண் ஒருவரை கைது செய்ததுடன் கடத்தலில் ஈடுபட்ட மேலும் 3வரையும் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் குறித்த பெண்ணின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் பணத்தை மீட்பது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைதான 4 சந்தேக நபர்களையும் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். மக்களின் விருப்புக்கு மாறாக சட்டவிரோதமாக தையட்டியில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சர்வாதிகார விகாரை இடிக்கப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் வலியுறுத்தியுள்ளார். சமகால அரசியல் தொடர்பில் யாழ் ஊடக அமையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் வைத்தே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது இனவாத கருத்தல்ல என சுட்டிக்காட்டியுள்ள அவர், சட்டம் சமனானது என கூறும் இன்றைய அரசு தனது நிலைப்பாட்டிலிருந்து படிப்படியாக மாறி தனது சுயநிலைக்கு வருகின்றது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் கருத்து தெரிவித்த போது, தையிட்டி விகாரை விவகாரம் இன்று தமிழ் மக்களின் இருப்புக்கு சவாலாக மாறியுள்ளது. மக்களின் காணி அவர்களுக்கே உரியது. ஆனால் இன்று அது மறுக்கப்பட்டதாக தெரிகின்றது. நீண்ட காலமாக இராணுவத்தினரது பிடிக்குள்ளிருந்த எமது மக்களின் காணிகளில் அவர்களுக்கு தெரியாமலே இந்த விகாரை நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அரசினதும் பௌத்த கட்டமைப்பினதும் இந்த அதிகார இருமாப்பு எவ்வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதொன்றல்ல. அதனால் குறித்த காணி நிலங்களின் உரிமையாளர்கள் தமக்கான நியாயம் கேட்டு நீண்ட காலமாக போராடி வருகின்றனர். ஆனாலும் அது இதுவரை நிறைவேறாத நிலையில் அண்மையில் யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஜனாதிபதி முன்னிலையில் பல முரணான கருத்துக்கள் கூறப்பட்டு திசை திருப்பும் முயற்சி ஒன்று உருவாக்கப்பட்ட நிலையில் அதற்கு கடும் எதிர்ப்பும் காட்டப்பட்டது.
அதே நேரம் இலங்கையின் வேறு சில பகுதிகளில் இந்து கோயில்கள் சில இன முரண்பாட்டை உருவாக்கும் என்ற தோரணையில் இடிக்கப்பட்டும் இருக்கின்றது. அதனால் நாட்டில் வாழும் அனைத்து தரப்பினருக்கும் ஒரே சட்டம் என்று கூறும் இந்த அரசு இந்த விகாரையையும் இன முரண்பாட்டை உருவாக்கும் ஒன்றாக கருதி இடிக்கப்படுவது அவசியம். அத்தோடு விகாரையின் சுற்றுப்புறத்தில் உள்ள வேறு சில மக்களின் காணி நிலங்களும் சட்டவிரோதமாக பறிக்கப்படும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த பகுதி மக்கள் எதிர்வரும் 12ஆம் திகதியன்று பெரும் எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க பல்சார் தரப்பினரிடம் ஆதரவை கோரியுள்ளனர். அந்த வகையில் மக்களின் உணர்வுகளுக்கு வலு சேர்க்க குறித்த போராட்டத்திற்கு எமது ஆதரவை நாம் வழங்க உள்ளோம் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் தலைமையில் மட்டுமே கூட்டணி அமைக்கப்படும் என்றும், விஜய் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி அமைப்போம் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் தொடர்பாக எந்த கட்சியுடனும் பேச்சுவார்த்தை நடத்தப்படவில்லை என்றும், கட்சியின் உட்கட்டமைப்பு பணிகள் முடிவடைந்ததும் தேர்தலுக்கான பணியை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மார்ச் முதல் வாரத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பான தரவுகள் மற்றும் திட்டமிடல்களை அக்கட்சியின் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மேற்கொண்டு வருவதாக கூறப்படுகின்றது. சமீபத்தில் நேர்காணல்களை நடத்தி கட்சி மாவட்ட செயலாளர்களை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நியமித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு மெக்சிகோவில் நேற்று அதிகாலையில் 48 பேரை ஏற்றிச் சென்ற பேருந்து கான்கன் மற்றும் டபாஸ்கோ இடையே சென்று கொண்டிருந்த போது லாரி மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இந்த விபத்தில் பேருந்து முற்றிலும் தீப்பிடித்து எரிந்து சேதமாகியுள்ளது. இந்த விபத்தில் 41 பேர் உயிரிழந்துள்ளதாக டபாஸ்கோ அரசு தெரிவித்துள்ளது. மீட்பு பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகள் கூறுகையில் பேருந்தில் இருந்த 38 பயணிகள் மற்றும் 2 ஓட்டுநர்கள் உயிரிழந்துள்ளனர். லாரியின் ஓட்டுநரும் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக பதவியேற்றுள்ள ட்ரம்ப் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுப்பேன் என்று தெரிவித்துள்ளார். இதற்காக ரஷ்ய அதிபர் புட்டினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவும் தயாராக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து அமெரிக்க ரஷ்ய அதிகாரிகள் பேசி வருகின்றனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோல் ட்ரம்பின் முயற்சியை புட்டின் பாராட்டியும் உள்ளார். இந்த நிலையில் புட்டினுடன் தொலைபேசியில் பேசியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஏர்போர்ஸ் ஒன் விமானத்தில் ட்ரம்ப் பயணம் செய்த போது தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்துள்ளார். அப்போது அவர் இது குறித்து கூறுகையில், உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் தொலைபேசியில் பேசினேன். போர்க்களத்தில் ஏற்படும் உயிரிழப்பு குறித்து புட்டின் கவலைப்படுகின்றார். மக்கள் இறப்பதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூற விரும்புகின்றார். இறந்த அனைவரும் இளைஞர்கள், அழகானவர்கள். அவர்கள் உங்கள் குழந்தைகளை போன்றவர்கள். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதியான திட்டம் என்னிடம் உள்ளது. இது மிக வேகமாக இருக்கும் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போர் உக்ரைனில் மிகவும் மோசமாக உள்ளது. இந்த மோசமான விடயத்தை நான் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகின்றேன் என அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இன்று 1948 இலங்கையின் முதலாவது நாடாளுமன்றம் கிளஸ்டர் கோமகன் இளவரசர் என்றினால் கொழும்பு சுதந்திர சதுர்க்கத்தில் திறந்து வைக்கப்பட்டது. 1969 தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு. கருணாநிதி தெரிவு செய்யப்பட்டார். 1984 கென்ய படையினர் வடகிழக்கு கென்யாவில் 5000க்கும் அதிகமான சோமாலிய கென்ய இனத்தவர்களை படுகொலை செய்தனர். 2013 இந்தியாவில் அலகாபாத் நகரில் கும்பமேள திருவிழாவின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 36 பேர் உயிரிழந்தனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.